பிறந்தது பர்மா. நாங்கள் 63 இங்கே வந்துட்டோம். அவங்க குடும்பம் அப்படியே தங்கிட்டாங்க இங்கே பர்மாலே. ஓகே, தங்கச்சி குடும்பம் அங்கேயே இருந்துட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்க. வந்துட்டோம் நாங்கள். மாமா எத்தனை வருஷம் இப்போ தான் பார்க்குறீங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு. அம்மா அவங்கள்ட்ட கொடுங்க மைக்கு. இப்போ தான் பார்க்குறேன். எவ்வளோ வருஷம் கழிச்சு? எனக்கு வருஷம் கணக்கு எனக்கு தெரியல. நான் தான் சர்ச் பண்ணது. இது எல்லாமே சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எந்த பிளேஸில் இருக்கிறாங்கன்னு தெரியல. திருச்சியிலேருந்து ஒரு அண்ணா வந்தாங்க வியாபாரத்துக்காக, சேலை வியாபாரம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் கேட்டுட்டு, வள்ளின்னு எங்கள் பாட்டி, அவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கேட்டுட்டு, சர்மா நகர் தெரியும்ல, சென்னை சர்மா நகர், அங்கேருந்து பெரியப்பா ஆக்கள் அவங்கக்கிட்டலாம் கேட்டுட்டு, அப்புறம் மாமாவோட அட்ரஸ்லாம் கேட்டுட்டு அப்புறமா தெரிய வந்தது. ஓ, அதாவது ரொம்ப நாள் டச்சே இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுக்கு எங்கள் பாட்டிக்கு எவ்வளோ ஆசைனா, இந்த வள்ளி பாட்டியை எப்படியாச்சும் நம்ம கடைசி காலத்தில் பார்க்கலாம் அப்படின்னு ஆசை. வள்ளி பாட்டி இறந்து போயிட்டாங்க. அப்புறமா நாங்கள் கண்டுபிடிச்சது. ஏன் இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க? ஏன் தேடினீங்க? எங்களுக்கு என்ன ஆசைனா, எங்கள் வம்சத்துக்கே வள்ளி பாட்டினா மெயின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி. உங்களுக்கு வள்ளிப்பாட்டி தெரியுமா? வள்ளிப்பாட்டி மாமியார் வள்ளிப்பாட்டி. உங்க மாமியாரா? ஓ ஓ, அவங்க கூட நீங்க எவ்வளவு? ஆமா, இருந்திருக்கேன். தெரியுது, புருவம் போகவே தெரியுது மேல. ஃபைட் பண்ணி இருந்திருக்கேன். ஸ்ட்ராங் ஃபைட் பண்ணியிருக்கான். எல்லாருமே பயப்படுவாங்க. இவங்க கூட பேசவே மாட்டேன், ஒரு ஆள் தான் பேசுவாங்க கையில. வள்ளிப்பாட்டி மட்டும் இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும். அதான் அவங்க மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இங்கே இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணுற விஷயம், தூங்குறதுலேருந்து சாப்பிட்ற விஷயம் வரைக்கும் அவங்க எல்லாமே ஒரு பிளானோட செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா வள்ளிப்பாட்டி? எங்கள் பாட்டி என்னன்னா, நாங்கள் ஒவ்வொரு டைமும் சாப்பிட்ற டைமும் சரி, அவங்க இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் குடிப்பாங்க, இப்படி தான் சாப்பிடுவாங்க. தூங்குறது வள்ளிப்பாட்டி தூங்குற மாதிரி எங்கள் பாட்டி தூங்குறாங்க இப்போ வரைக்கும். எங்கள் எம்மால இருக்கிறாங்க காளியம்மான்னு, வள்ளிப்பாட்டியோட தங்கச்சி. நீங்கள் இப்போ உங்கள் காளியம்மா பாட்டிக்கிட்ட இங்கேருந்து ஃபோனில் எல்லாம் பேசுனீங்களா? எல்லாரையும் பார்த்துட்டேன் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனா வள்ளிப்பாட்டி மாதிரி இருக்கிறதுனால அழுக மாட்டாங்க எங்க மாதிரி ஈஸியா. ஓ, அவங்க வள்ளிப்பாட்டி கெத்து அப்படின்னு இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலும் இப்படி கம்பீரமான பெண்கள் நின்று குடும்பத்தை நடத்துறாங்க.